மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பான சேட்டா ஜாய் அவர்களுக்கும், ஜாய் ஃபவுண்டேஷன் தலைவி திருமதி ஜாய் அவர்களுக்கும், பத்மபூஷன் ஐயா நல்லியர் சார் அவருக்கும், அண்ட் இந்தியன் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்ருக்க மிஸ்டர் தாமஸ் அவர்களுக்கும், முக்கியமாக மேடம் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்க கல்யாணமாலை சார் அவர்களுக்கும், என்னோட அங்கமாக இருக்க இப்போ புதுசாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து என்னுடைய ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. முக்கியமாக கதிரேசன் சார், 5 ஸ்டார் கதிரேசன் சார் அவர்களுக்கும், என்னோடய சகோதரர் திரு ஆர்கே சார் அவர்களுக்கும், அவரோட துணைவர்களுக்கும், மேடம் உங்களை எப்படி சொல்லலாம் உங்களுக்கும், அண்ட் என்னுடைய டைரக்டர் திரு சரசர் அவர்களுக்கும், மயங்கோபி சார் அவர்களுக்கும், இன்னொரு ஒரு அழகான ஒரு நடிகர் உங்களுக்கும், அண்ட் ஜாய் சார்னாலே ஜாய் சார் மட்டும் இல்லை, அவருடைய அடியில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஜாய் என்றாலே நீங்கள் தான், பீப்புள் ஹூ ஒர்க் அண்டர் ஹிம், உங்களுக்கும், அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த 18th பர்த்டே ஆஃப் த சென்னை ஷோரூம். ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த ஸ்பெஷலான நாளில் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. கல்யாணம் பண்ணிப்பாருன்னா திரும்பி நம்ம ஜாய்கிட்ட தான் வரும். அது எல்லாம் தெரிஞ்சோம். கல்யாணம் பண்ணும்போது என்ன நகை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஜாய்கிட்ட தான் வரும். பட் வீடு கட்டிப்பாருன்னா அதுக்கும் இப்போ வந்து ஜாய் ஃபவுண்டேஷன்லேருந்து, ஜாய் ஹோம்ஸ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வீடு இருக்காத நிலம் இருக்காதுன்னு சொல்கிற ஒரு 50 குடும்பங்களுக்கு ஒரு தரமான ஒரு அருமையான ஒரு வீடு கொடுத்து, எனக்கும் ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறது வந்து, இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல லைன் சொன்னாங்க, அதான் வீடு என்பது ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது, வீடு என்பது ஒரு ரைட்டுன்னு. ஸோ அவங்களுக்கும் எனக்கு வீடு இருக்குன்னு ரைட்டு கொடுத்ததுக்கு முதல்ல திரு ஜாய் சாருக்கும் அவர் துணையாக திரு ஜோலிக்கும் நிறைய நன்றிகளும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 குடும்பங்கள் வந்து எனக்கும் ஒரு வீடு சொல்லியிருக்குன்னு சொல்லும்போது அது இவ்வளோ பெரிய சந்தோஷம். அண்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம், அதாவது ஜாய் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப அருமையாக எவ்வளோ தூரம் அது அவன் சாதது இந்த கையில் வாங்கி இந்த கை தர்றது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் காமிச்சது ஜஸ்ட் கொஞ்சம் தான். ஏராளமான நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு பொது மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு அது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே நான் எல்லா ஃபங்க்ஷனும் சொல்கிறது வந்து, ஜாய் சேட்டா வந்து ஹீஸ் எ விஷனரி, ஹீஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமிப்போம், இப்போ இவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும்னு. இன்றைக்கி வந்து ஜாய் சார் அது மாதிரி இருக்கார். அதாவது ஒரு தனித்தனிமையாக வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு எம்பையராக கட்டி, இப்போ அவர் மட்டும் ஜாலியாக இல்லாமல் அவரோட குடும்பம் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் திரும்பி கொடுக்குறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ திரு ஜேட்டா, தேங்க்யூ, வண்டர்ஃபுல். அண்ட் இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், ஜஸ்ட் அ ஸ்டார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஜாய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பேர், அதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் என்ன வேணும், சந்தோஷம் வேணும்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷமே இவர் மூலமாக வருதுன்னு நினைக்கும் போது இட்ஸ் அகேன்ஸ் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சேட்டா. ஸோ ஐ விஷ் யூ அந்த காடோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஜாலிகா ஸ்டோர் வேறு சரி ஒவ்வொரு ஸ்டாஃப்மே எல்லாருக்கும் வந்து ஆல் யூர் பிளெஸிங் ஷுட் ஃப்ரம் காட் ஷுட் பி பிளெஸ்ட் அப்பான் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். காட் பிளெஸ் யூ. ரொம்ப அழகாக வந்து பேச நம்மளுடைய ஆக்டர் பிரசாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக மேடைக்கு அழைக்க போன ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கே வந்து பேர் போனவங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கும். அப்போ தான் போய் நம்ம தங்க நகை வாங்க முடியும். அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 10,000, 20,000, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணி அதில் வந்து எல்லா வித வெரைட்டிஸாக நகை கொண்டாந்து மக்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி
எல்லா வெரைட்டிஸும் வேர்ல்டில் இருக்கிற அவ்வளோ ஜுவல்லரிய செலெக்ஷனை கொண்டாந்து ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணி எப்படி கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணோம். அதே மாதிரி அவர் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறதில்ல, என்னுடைய பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவார். அவங்களுக்கு தங்க இடம், சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி போனஸ் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராரு. இது சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து சொத்தை பிரிக்கும்போது, உயிர் எழுதும்போது ஒரு பகுதியை வந்து அனாதை இல்லங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கும் எழுதி வச்சார். அதே பாணியில் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் மக்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை செய்துட்டு வராரு. 2015-16 சென்னையில் வந்து புயல் அடித்து பின்னி நிறுத்தின டைமில் இப்போது வந்து வெள்ள நிவாரண நிதிக்காக அன்றைக்கு இருந்த மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் 2 கோடி ரூபாய் கொடுத்து வெள்ள நிவாரண நிதி ஏற்பாடு செய்தார். இதை யாரும் மறக்க முடியாது. அது மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி வந்து 200 ஷோரூம் மட்டும் இல்லை, 119 ட்ரைபல்ஸ்க்கு ஒரு வில்லேஜே கட்டுறாரு. 119 வில்லேஜஸ், கிராமங்கள். இன்றைக்கி இங்கே வந்து ஒரு 50 பேருக்கு வீடுகள் கொடுக்குறாரு. வீடு வந்து சொந்த வீடு இல்லைன்னு இயக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை போல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அதுவும் அவர்கிட்ட வந்து வசதி இல்லாதவங்க வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கேட்டால் அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி 50 வீடுகளுக்கு சாய்வாக போகிற பாக்கியசாலிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இங்கே பேச வைத்ததற்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். கிட்டத்தட்ட நான் மனசில் இதெல்லாம் பேசலாம்னு நினச்சி பூராவும் பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு தோன்றுறது. அவர் சொன்னார், தியாகராஜன் சார் பேசும்போது தங்கமகன் புஸ்தகத்தை பற்றி சொன்னார். நான் புஸ்தகம் வெளியிட்டு அங்கே வந்திருந்தேன், ஐடிசி கிராண்ட் சோலாவில். அப்போ பாரதி பாஸ்கரில் வந்திருந்தாங்க. அந்த புஸ்தகம் படித்தேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பள்ளிக்கூட புஸ்தகத்தை எப்படி படிப்பானோ அப்படி தான் படித்தேன். அதில் அவ்வளோ விஷயம் ஞாபகம். நான் குறிப்பிட்டு ஒன்று மனசை தொட்ட விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்யணும்னா மிடில் ஈஸ்ட்டாக அதுக்கு தகுந்த இடம்னு சொல்லிட்டு மனசில் தீர்மானம் பண்ணிக்கிறார். அவரை வந்து இங்கே யாரும் தெரியாது, அங்கே போய் இறங்குறார். அதில் எழுதுகிறார், நான் இறங்கி நடந்துட்டுருக்கேன் அந்த பாலைவன பிரதேசத்தில், யாரையும் தெரியாது, ஒத்தையும் தெரியாது, எங்கே போய் எங்கே தங்க போகிறோம், யாரும் ஹெல்ப் பண்ண போகிறோம், அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்றைக்கி 200 கடைகள் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சுயமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இது பாடப்புஸ்தகமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும், இது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த புஸ்தகம் படித்த போது நான் நினச்சேன், எவ்வளோ புஸ்தகம் படித்தேன், அந்த மாதிரி உணர்வு எனக்கு வந்ததில்லை. இந்த புஸ்தகத்தை படித்த போது அது மாதிரி நான் நினச்சேன். இந்த செய்கிற தர்ம காரியங்கள் எனக்கு தெரியாது. பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து அதில் இவர் செஞ்ச அதில் செய்ய போகிற தர்ம காரியங்கள் பற்றி அந்த புஸ்தகத்தில் ஒன்றும் இல்லை. அது இன்றைக்கி கேள்விப்பட்ட போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவர் நட்பு கிடைச்சது காரணம் வந்து தியாகராஜன் சார் தான். தியாகராஜன் சார் தான் அவர் முதல்ல கடைக்கு அழைச்சிருந்தார். சிம்பிளாக அந்த 200 கடை நடத்தும்போது எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஒரு டென்ஷனும் இல்லை, சாதாரணமாக இருந்தார் அவர். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடை 40 கடை இருந்தாலும் நான் 3 கடை தான் பார்த்துக்கிறேன், 37 கடை என் சன் பார்த்துக்கிறேன். அதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு சமங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் நிறைய கடைகள் ஆரம்பித்து இன்னும் பலருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோட பெரிய பிரார்த்தனை ஒன்று, இவ்வளோ செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா 146 கோடி ஜனத்தொகையில் எல்லா விஷயமும் அங்கே போய் டெல்லிக்கு போய் சேருமான்னு சொல்ல முடியாது. அதனால் கடவுளே அதுக்கு அனுகிரகம் பண்ணோம். ஏன்னா அவர் செஞ்ச சேவைக்கு, அவர் செஞ்ச அந்த ஒரு தனி ஆளாக போய் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 200 ஷாப்ஸ் நடந்துட்டுருக்குன்னா, அப்போ அதனால் எவ்வளோ பேருக்கு வேலைகள் கிடைக்கிறது. பலருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இந்தியாவுக்கு வந்து வாங்கணும்னு அவசியம், அங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ வசதிகள் இருக்குது. அந்த நான் சொன்னேன், இவருடைய வெற்றிக்கு 50% வந்து அவங்க பிஸ்னஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறுதுணையோட மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கார். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு என்னுடைய பிரார்த்தனை. நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.
நன்றி நன்றி ஐயா, வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்கும் மிக்க நன்றி. ஸோ அடுத்ததாக நம்ம ஜாய் அலுகாஸ்